கருத்தடை தொடர்பான இந்த காணொளியின் உள்ளடக்கம் ஸ்வீடனின் RSFU நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் இலங்கை குடும்ப திட்டச் சங்கம் அதனை உள்ளூர் மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளது. நீங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அவ்வாறாயின் எப்போது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ள கருத்தடை வழிமுறைகளை கையாளலாம். கருத்தடை வழிமுறைகள் பல உண்டு. அவற்றில் மிகவும் எளிதானது IUD அல்லது கருப்பையினுள் செலுத்தப்படும் உபகரணம். பிறப்பு கட்டுப்பாட்டு உள்வைப்புகள், மாத்திரை மற்றும் அவசர கருத்தடை மாத்திரைகள் போன்றவைகளாகும். கருப்பையினுள் IUD உட்செலுத்தப்படும். செப்பு IUD மற்றும் ஹோமோன் IUD என்று IUD இரண்டு வகைப்படும். செப்பு IUD என்பது ஒரு வகையான குடும்ப கட்டுப்பாட்டு முறை என்பதுடன் அது திடீர் கருத்தரித்தல்களை தடுக்கும் கருவியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. திடீர் கருத்தரித்தல்களை தடுப்பதற்கு நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டு 5 நாட்களுக்குள் அதனை உட்செலுத்த வேண்டும். அதன் மூலம் 10 வருடங்கள் வரை அது தொடர்ச்சியான குடும்ப கட்டுப்பாட்டு வழிமுறையாக செயல்படும். நீங்கள் செப்பு IUD பயன்படுத்தினால் உங்களுக்கு மாதவிடாய் தொடர்ந்தும் நிகழும். ஆனால் வழமையை விட சில பேருக்கு இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கலாம். நீங்கள் ஹோமோன் IUD பயன்படுத்தினால் உங்கள் மாதவிடாய் சிறிது காலத்தின் பின் நின்றுவிடும் அல்லது ஒழுங்கற்ற முறையில் நிகழத் தொடங்கும். IUD இரண்டு வகைகளையும் நீங்கள் பயன்படுத்தும் வரை கருத்தரித்தலில் இருந்து பாதுகாப்பு பெற முடியும். எப்படி இருந்த போதிலும் 10 ஆண்டுகளுக்கு செப்பு IUD பாதுகாப்பு தரும். 5 ஆண்டுகளுக்கு ஹோமோன் IUD பாதுகாப்பு தரும். அதற்கு மேல் அதன் பாதுகாப்பு நீடிக்காது. அதன் பின்னர் மீண்டும் IUD பொருத்திக் கொள்ள வேண்டும். கருத்தடை உள்ளீட்டை பொருத்திக் கொள்ளும் போது சிறிய மென்மையான பிளாஸ்டிக் தகடொன்று சருமத்தின் கீழ் பதிக்கப்படும். அதன் மூலம் மாதவிடாய் பெரும்பாலும் நின்று விடுவதற்கோ அல்லது ஒழுங்கற்றதாக மாறவோ வாய்ப்புண்டு. கருத்தடை உள்ளீடு மற்றும் IUD ஆகிய இரண்டும் பொருத்துதல் மற்றும் அகற்றுதல் மருத்துவர் ஒருவர் மூலமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். கருத்தடை மாத்திரை என்பது நீங்கள் நாளாந்தம் பயன்படுத்த வேண்டும். நீங்கள் ஒரு நாளிலோ அல்லது சில நாட்களோ மாத்திரை பயன்படுத்த மறந்தால் நீங்கள் கர்ப்பம் தரிக்கலாம். அதே போன்று உங்களுக்கு 2 மாத்திரைகள் அல்லது சில மாத்திரைகள் தவறினால் சிறந்த பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் 1 வாரம் வரை ஆணுறையை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பாதுகாப்பற்ற உடலுறவை மேற்கொண்டிருந்தால் அவசர கருத்தடை மாத்திரை மூலம் கர்ப்பமடைதலை தடுத்துக் கொள்ளலாம். அவசர கருத்தடை மாத்திரைகள் 2 வகைப்படும். தனியான மாத்திரை கொண்டதாயின் பாதுகாப்பற்ற உடலுறவின் பின் 72 மணி நேரத்திற்குள்ளாக உட்கொள்ள வேண்டும். இரட்டை மாத்திரை கொண்டதாயின் அதனை ஒரு மாத்திரை உட்கொண்ட பின் 12 மணி நேரம் கழித்து மற்றையதை உட்கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் பாதுகாப்பற்ற உடலுறவு மேற்கொண்ட பின் 72 மணி நேரத்திற்குள்ளாக மாத்திரை உட்கொள்வது கட்டாயமானது. அவசர கருத்தடை மாத்திரைகளை தினம்தோறும் கருத்தடை மாத்திரைகளாக பயன்படுத்துவது பொருத்தமற்றது. அத்துடன் ஆணுறை போன்ற வேறு வகையான கருத்தடை சாதனங்களை பயன்படுத்த உங்களை ஊக்குவிப்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவசர கருத்தடை மாத்திரைகளை நாடு முழுவதும் உள்ள பார்மசிகள் மற்றும் குடும்ப திட்டச் சங்கத்தின் FPA கிளினிக்குகளில் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கருத்தடை மாத்திரையை உட்கொள்ள மறந்திருந்தால் காலையில் வழங்கப்படும் மாத்திரைகளும் சிறப்பானதாகும். உங்களுக்கு அவசர கருத்தடை மாத்திரைகளை பெற்றுக்கொள்ள முடியாது போனால் பாதுகாப்பற்ற உடலுறவின் பின்னர் உடனடியாக சாதாரண கருத்தடை மாத்திரைகள் 4 உட்கொண்ட பின் 12 மணி நேரம் கழித்து மேலும் 4 மாத்திரைகளை உட்கொள்ளவும். தேவையற்ற கருத்தரித்தல் மற்றும் பால்வினை நோய்கள் ஆகிய 2 பிரச்சனைகளில் இருந்தும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரே கருத்தடை வழிமுறை ஆணுறையாகும். ஆணுறையானது ஆணுறுப்பின் மீது போர்த்தப்படுவதுடன் நீங்கள் உடலுறவில் ஈடுபடும் நேரம் முழுமையும் அதனை அணிந்திருக்க வேண்டும். சகல கருத்தடை சாதனங்களிலும் சாதக பாதகங்கள் உள்ளன.
இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் உங்களுக்கு விளக்கமளித்த கருத்தடை வழிமுறைகளை விட இன்னும் ஏராளம் கருத்தடை வழிமுறைகள் உண்டு. அது தொடர்பில் நீங்கள் உங்கள் குடும்ப நல சுகாதாரமாது அல்லது மருத்துவரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும்.